ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, யூகே டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ் தான் வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். யூகேயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லை யூகேக்கு வர போகிறவங்களுக்கும் தெரியும். இங்கே யூகேயில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது. ஆல்ரெடி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றின ப்ராசஸே எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாக ஒவ்வொரு டவுட்டும் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ரீச் பண்ணும்போது அவங்களுக்குமே அது வந்து கொஞ்சம் குவரிஸ்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களாக ஸ்ட்ரகிள் பண்ணி டிவிஎல்ஐ கிட்டேயே டேரெக்டாக ரீச் பண்ணி குவரிஸ் ரைஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் எண்ட் டு எண்ட், அதாவது நீங்கள் யூகேக்கு வர்றவங்களா இருக்கட்டும் இல்லை வர்றதுக்கு முன்னாடியே இந்த டிரைவிங் லைசன்ஸ்க்காக நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்துட்டு பண்ணலாம், தென் ப்ரொவிஷனல் லைசன்ஸ்லேருந்து உங்களுக்கு யூகே டிரைவிங் லைசன்ஸ் கைக்கு வர்ற வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்பிஆர் ஃபேமிலி விளாக்ஸ் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ப்ரொவிஷனல் லைசன்ஸ் அப்படின்றது எல்போர்டு வச்சுருக்கிற ஒரு டம்மி லைசன்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் யூகேல எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு ஐடி ப்ரூஃபாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட் டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. பட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னா உங்கள் கையில் ப்ரொவிஷனல் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து 17+ ஏஜ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து எலிஜிபிள் இருக்கும். ஸோ அது நான் எப்படி அப்ளை பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். யூகேல இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிவிஎல்ஏ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் யூகேன்னு கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நார்தர்ன் ஐர்லாண்டில் பெல்ஃபாஸ்ட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு தனி வெப்சைட்டு, அதாவது டிவிஎல்ஏ ஃபார் என்ஐ அப்படின்னு போட்டிங்கன்னா நார்தர்ன் ஐர்லாண்டுக்குரிய லிங்க் வரும். அந்த லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன், அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு போகும்போதே உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் ஃபாலோட் பை பாஸ்வேர்டு. ஸோ இது எல்லாமே நீங்களாக தான் செட்டப் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியான டாக்குமெண்ட்ஸாக கொடுங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்போர்ட் அண்ட் இவிசா. ஸோ பிஆர்பி எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டும் இவிசாவும் அதுக்கப்புறம் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ 3 செக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு டாக்குமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணுங்கள், இன்னொரு இதில் நீங்கள் இவிசா செலக்ட் பண்ணுங்கள், தேர்ட் செக்ஷனில் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3மே முடிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூகேயில் இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் சம் 40+ பவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் நார்தர்லாண்டில் நீங்கள் ப்ரொவிஷனல் லைசன்ஸ் எடுக்கணும்னா 62.50, அதாவது 62 பவுண்ட்ஸும் 50 பென்ஸும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணணும். ஸோ பே பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது நீங்கள் செட் பண்ண இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ அதில் போயிட்டு சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் சைடில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு பிரிண்ட் அவுட்டு. செகண்ட் ஒன் வில் பி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அக்கௌண்ட் வேலிடேஷனுக்கு கொடுத்துருக்குறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட், ஸோ ஒரிஜினல் பாஸ்போர்ட். ஸோ பிரிண்ட் அவுட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் பாஸ்போர்ட், இவிசா வந்து பிரிண்ட் அவுட் காப்பியை வந்து ஒன்று அட்டாச் பண்ணிவிடுங்க. யூகே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேலிடேஷன் ஓகேன்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த பேங்க்கில் போயிட்டு டிவிஎல்ஏ வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து லேட்டஸ்ட் அக்கௌண்ட் காப்பி எடுத்து அவங்களே வந்து சீல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பேப்பர் தான் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஸோ இது எப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்பவே வந்து கீழே வந்து 2 அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்பார்லேயோ போயிட்டு நீங்கள் 2 என்வெலப் வாங்கணும். ஒன்று வந்து பெரிய என்வெலப்பும் ஒன்று வந்து சின்ன என்வெலப்பும். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ப்ராசஸும் இருக்குது, அது நான் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன், ஓகேவா. போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு 2 என்வெலப் வாங்கிக்கோங்க. ஒன்று வந்து பெரியது, ஒன்று வந்து சிறியது. ஸோ பெரிய என்வெலப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாஸ்போர்ட், இவிசா அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சீல்டு காப்பி அண்ட் தென் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி
அந்த டவுன்லோட் பண்ணுற காப்பி வந்து சம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் சம்திங் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பண்ணிவிட்டு அந்த பெரிய என்வெலப்பில் போட்டுட்டு பெரிய என்வெலப்பில் என்ன பண்ணணுன்னா டு அட்ரஸ் வந்து டிவிஎல்ஏக்கும் ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸாகவும் இருக்கணும். நீங்கள் உள்ளே கொடுக்குற அந்த சின்ன என்வெலப் வந்து டு அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸும் ஃப்ரம் அட்ரஸ் வந்து டிவிஎல்ஏ அட்ரஸும் இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் அதர் ஒரிஜினல் காப்பீஸ் வந்து அவங்க அந்த சின்ன என்வெலப்பில் போட்டு தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஸோ வந்து மேக் ஷுர் தட் யூ ஹவ் கிவன் ஆல் த அட்ரஸ் ஆர் ப்ராப்பர். அது வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா பாஸ்போர்ட் வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து லென்த்தி ப்ராசஸ் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கும்போதுமே வந்துட்டு செக்யூர்டு போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஐ திங்க் எக்ஸ்ட்ராவாக ஒரு £7 சம்திங் கேட்பாங்க. பட் அது வந்து நமக்கு செக்யூர்டாக நம்ம டோர் டெலிவரி ஆகும். நம்மளே சைன் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இட் டுக் ஆல்மோஸ்ட் 2 weeks. ஸோ 2 weeksக்கு அப்புறம் எங்களுக்கு டைரெக்டாக வந்து ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது தான் உங்களோட லைசன்ஸ் நம்பர். ஸோ எங்கேயுமே நீங்கள் வெரிஃபிகேஷன் நம்பருக்கு இதுதான் வந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூகே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த 5ல் இருக்கிற நம்பர் தான் உங்களோட லைசன்ஸ் நம்பராக வந்துட்டு இருக்கும். வாங்க இப்போ நம்ம முக்கியமான பாட்டுக்கு போகலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொவிஷனல் லைசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் தியரி டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தியரி டெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மலை மாதிரி விஷயம் தான். பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு முக்கியமான சில டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஆல்ரெடி யூகே சிட்டிசன்ஸாக இருக்கிறவங்களே 5 to 6 attempts எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஊர்லேருந்து வந்த நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூகே ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவிலேருந்து யூகே வரவங்களுக்காக இருக்கட்டும், நிறைய முக்கியமான விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் இங்கே ஃபேஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து நான் ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் தேவைப்படுற எல்லாருக்குமே வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தியரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைடில் கொடுக்குறேன். அந்த ஆப்பில் தான் வந்துட்டு நான் படித்தேன். ஸோ இங்கே ஒரு ஆப் இருக்குது. ஸோ கால் தியரி டெஸ்ட் ஆப்பு. அந்த ஆப்பில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வித்தின் 10 days நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தியரி டெஸ்ட் வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் தியரி டெஸ்ட்டோட ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்துட்டு 50 கொஷின்ஸ் இருக்கும். ஃபாலோட் பை ஹசார்ட் பெர்செப்ஷன் வந்துட்டு 14 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் 50 கொஷினுக்கு நீங்கள் 43 எடுத்தால் மட்டும்தான் பாஸு. 42 எடுத்தால் கூட அட்டெம்ப்ட் வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட 42 கொஷின் நீங்கள் பாஸ் பண்ண எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அந்த ஒரு தப்புனால. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. ஸோ செகண்ட் கொஷின் வந்துட்டு ஹசார்ட் பெர்செப்ஷன் 14 வீடியோ கிளிப்ஸ் இருக்கும். ஹசார்ட் பெர்செப்ஷன்னா என்னென்னா ஒரு வீடியோ கிளிப் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ரோட்டில் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சைக்கிள் கிராஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சில்ட்ரன் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி அது ஹசார்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பிரேக் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல என்ட்ரு தட்டணும். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு ஏதாவது ஹசார்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹசார்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கு. ஒரு சில கொஷினில் 5 ஹசார்டு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில கொஷினில் வந்துட்டு 5 டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஷினில் ஒரு ஹசார்டுக்கே 5 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கொஷின். நீங்கள் வந்து ஸோ ப்ராப்பராக நீங்கள் அதை பார்த்து தான் பண்ணணும். ஸோ 14 கொஷின்ஸ் இருக்கும். அதில் அவுட் ஆஃப் 75 மார்க் கொடுக்குறாங்க. அதில் 44 எடுத்தால் மட்டும்தான் பாஸு. ஸோ இது எப்படி நாங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இங்கே சைட்லேயே அட்டாச்மெண்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்ன ஆப்பு கார் தியரி டெஸ்ட்டு கிட்டு. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு £4.99 நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ், டெஸ்ட் யுவர் செல்ஃப், ஹசார்ட் பெர்செப்ஷன் இந்த மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா நீங்கள் அந்த தியரியாகவும் நீங்கள் படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டடின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அலர்ட்னஸ்ன்னு இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்சர்வேஷனு ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்கும்.
ஸோ அதே மாதிரி ஆட்டிடியூட். ஸோ ஆட்டிடியூட் வந்துட்டு நீங்கள் ரோட்டில் ஓட்டி போயிட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கணும், ஸோ எதுக்குமே கோவப்படக்கூடாது, ஸோ டக்குன்னு ஒரு டென்ஷன் ஆகி நீங்கள் வந்துட்டு ஹார்ன் அடிக்கக்கூடாது, ஸோ எப்போவுமே அந்த பக்கம் இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சு நீங்கள் இந்த பக்கம் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டடி செஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ரூல்ஸ் ஆஃப் த ரோடு அண்ட் டிராஃபிக் சயின்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு படித்து புரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப தியரியாக எனக்கு வந்து படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ராக்டிஸ் செஷன் வந்துட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் அலர்ட்னஸோட கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 26 கொஷின்ஸ் இதில் ஒரு பாயிண்ட் ஒரு டிப் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ல இருக்கிறது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. பட் இந்த ஆப்ல இருக்கிறத மட்டும் படிச்சு நான் பாஸ் பண்ணேன், எப்படி பாஸ் பண்ணேன் அப்படிங்கறது தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலர்ட்னஸ்ல வந்துட்டு நீங்க கொஸ்டின்ஸ் நீங்க 26 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா டூஸ் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு டோன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். மேக்சிமம் நீங்க இந்த ஆப்ல இருந்து படிச்சாலே உங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ்ல எனக்கு கிட்டத்தட்ட 46 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த ஆப்ல இருந்து தான் வந்துச்சு. ஸோ நான் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதுல வர்ற ஆப்ஷன்ஸ் கூட நமக்கு அந்த அளவுக்கு மைண்ட்ல இருக்கும். இப்போ நான் வந்து அலர்ட்னஸ் 26 கொஸ்டின்ஸ் நான் இன்னைக்கு படிச்சேன் அப்படின்னா நாளைக்கு நான் ஆட்டிடியூட் அண்ட் அலர்ட்னஸ் ரெண்டுமே சேர்த்து படிச்சு அந்த 2 செக்ஷன்ல எத்தனை கொஸ்டின்ஸ் நான் தப்பு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 3rd கொஸ்டின் 4th இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் வந்துட்டு படிச்சு நீங்க பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸ். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வீடியோ கிளிப்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ 47 தியரி எக்ஸாம் மாதிரி இருக்கும், கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மீதி இருக்கிற 3 வந்துட்டு நார்மல் வீடியோ கிளிப் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார் ரோட்ல போயிட்டே இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பீடு வந்துட்டு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க என்ன ஸ்பீட் லிமிட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ அந்த மார்க் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் இந்த வீடியோல எடுக்கும்போது. இல்லை நீங்க இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் முடிச்ச அப்புறம் கூட உங்களுக்கு டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொடுப்பாங்க. ஸோ குவிக் டெஸ்ட்னா ஜஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்களுக்கு எழுதுற மாதிரி. ஸோ மார்க் டெஸ்ட்டுமே வந்துட்டு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பண்ணும்போது இப்போ நான் லாஸ்ட்ல என்னோட ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தடவை நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே தியரி டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அவுட் ஆஃப் 50 மேக்சிமம் 46 பிளஸ் அதாவது 45 பிளஸ் ஆவது நீங்க எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா நீங்க தியரி டெஸ்ட் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க இந்த டிப்ஸ்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டடி செக்ஷன் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு ரொம்ப வெல் வெர்ஸ்டா வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம். ஜஸ்ட் 10 டேஸ் போதும் இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓவரால் 700 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இப்போ ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இப்போ ரெட் சர்க்கிள்னா என்ன, ப்ளூ சர்க்கிள்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு கொஸ்டினா கன்சிடர் பண்ணி நான் சொல்றேன். ஸோ ஓவரால் 700 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளேயே நீங்க படிக்க முடியும். பட் நீங்க வீக்லி 1 நீங்க படிச்சு எனக்கு இன்னும் டைம் இருக்கு, எனக்கு இமீடியட்டா நான் கார் வாங்க போறது இல்ல, எனக்கு இமீடியட்டா லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னா வீக்லி 1 டாபிக் படிச்சா கூட உங்களுக்கு மைண்ட்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா இதுல அவ்வளோ சூப்பர்வா இருக்கும் விஷயங்கள் எல்லாமே. எனக்கு வந்து நான் இது புதுசா நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்குலாம் ரொம்ப பிடிச்சுதான் நான் இது படிச்சு நான் பாஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக பண்ணணும். 2-3 அட்டெம்ப்ட் ஆனால் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தப்பு விட அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் லைவ்ல வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதாவது நீங்கள் கார் ஓட்டும் போது அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து தியரி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு. பட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட்லயே கிளியர் பண்ணாதான் நம்ம வந்து கரெக்டாக ஓட்டுவோம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் இட் டசன்ட் மேட்டர். பட் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் போக போக உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஊரோட ரூல்ஸ் வந்து ஈஸியாவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரவுண்ட் அபவுட்ல எத்தனாவது எக்ஸிட்டு, ஸோ சில டேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்குலாம் ரொம்பவே புதுசா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஈஸியாவே நீங்க கத்துக்க முடியும். ஆக்சுவலா இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்துட்டு நான் பாஸ் பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு பாஸ் பண்ணாங்க. அவங்க ஏற்கனவே ஊர்ல ஓட்டுனதுனால இங்க வந்து 5 கிளாஸ் மட்டும் தான் போனாங்க.
இங்கேயே லோக்கலில் வந்துட்டு நமக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்துட்டு நமக்கு வருவாங்க. ஸோ பெர் டே பெல்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு ஐ திங்க் 38 to 42 பவுண்ட்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், 45 பவுண்ட்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக இப்போ தெரியல. ஸோ இந்த பவுண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் பே பண்ணி 1 டேக்கு ஒரு 1 hour செஷன் இருக்கும். ஸோ அவங்க எல்லா ட்ரிக்கி ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சொல்லி தருவாங்க. அது மட்டும்தான் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் பேரலல் பார்க்கிங்கு, அப்புறம் ரிவர்ஸ் எடுக்கிறது, அது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே சொல்லி கொடுத்ததா வந்துட்டு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ என் ஹஸ்பண்டை வந்துட்டு நான் டேரெக்டாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். அதாவது 10 to 13 மைனர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க, மைனர் மிஸ்டேக்ஸு. அதாவது ஒரு மேஜர் மிஸ்டேக் கூட மேக்ஸிமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மேஜர் மிஸ்டேக்குன்றது எதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, உங்களால் அடுத்த வெஹிக்கிளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா தான் அது மேஜர் மிஸ்டேக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லெஃப்ட் எடுக்க சொல்லி உங்களால் அந்த டைமில் லெஃப்ட் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா அது வந்து மேஜர் மிஸ்டேக் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதோ சம்திங் நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் போயிருக்கீங்கன்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அவங்க ஸ்ட்ரைட்டாக போக சொல்லி நீங்கள் லெஃப்ட் எடுக்கிறீங்கன்னு எடுத்து அங்கேருந்து ஒரு வண்டி வந்து அதனால நீங்கள் பிரேக் பண்ணி நீங்கள் திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது மேஜர் மிஸ்டேக்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களால் அங்கே ரோட்டில் போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அது வந்து மைனரில் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து இங்கே வர்றீங்க அப்படின்னா, புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, யூகே டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமலேயே நீங்கள் 1 year இந்த ஊரில் வந்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டலாம். பட் அந்த 1 yearக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக யூகே லைசன்ஸ் வந்து எடுத்திருக்கணும். பட் அந்த புதுசாக வர்றவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது. நீங்கள் உடனே நீங்கள் இவ்வளவும் படித்து செஞ்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு கார் வந்து ரொம்ப மேண்டட்டரியாக இருக்கும். மேபி அவங்களோட வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்கும், ஆஃபீஸ் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களை பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இமீடியட்டாக கார் தேவைகள் இருக்கும். அவங்க வந்து நீங்கள் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு நீங்கள் யூகேல வந்துட்டு கார் ஓட்டலாம். பட் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய நம்ம சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதாவது பெனால்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் பெனால்ட்டி. அந்த ஒரு பார்க்கிங் வந்து நம்ம சரியாக பண்ணல, பார்க்கிங் பண்ணுற இடத்துல வந்து நம்ம பே பண்ண மறந்துட்டோம், மேபி நம்ம தெரியாமல் கூட மறந்துருக்கலாம். பட் 100 pounds, ஒவ்வொரு மிஸ்டேக்குமே நம்ம 100 pounds நம்ம ஏர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம பெனால்ட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், அதாவது நீங்கள் உள்ளே வந்த உடனே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இந்தியாவில் கார் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நீங்கள் இங்கே ஓட்டிக்கலாம் 1 yearக்கு. அந்த 1 yearக்குள்ளே நீங்கள் டக்குன்னு தியரி டெஸ்ட் படித்து ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணி யூகே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்தியாவில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா காருக்கு இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது 1 year இன்சூரன்ஸ் நீங்கள் போடும்போது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பழைய டிரைவர் அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் யூகே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு புது டிரைவர் மாதிரி தான். ஸோ நீங்கள் அடுத்து நீங்கள் சுவிட்ச் ஆகும்போது உங்களுக்கு கார் இன்சூரன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த தியரி டெஸ்ட் படிக்கும் போதே தெரியும். ஸோ எம்ஓடி டெஸ்ட்னா என்ன, இன்சூரன்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்டு, இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ யாராவது போலீஸ் யாராவது நிப்பாட்டி இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் அந்த டைமில் உங்கள் கையில் இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணலாம், அப்படி எல்லாமே வந்து இந்த ஆப்பில் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது போக உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இந்த கமெண்ட். ஸோ கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இது போக உங்களுக்கு லைவாக, அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டை டேரெக்டாக நான் ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். இது போக ஒரு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன் த டே ஆஃப் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்துட்டு ஷோ மீ டெல் மீ கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஆயில் எப்படி செக் பண்ணுறது, ஏர் எப்படி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹெட்லைட் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாக் லைட் என்ன, நீங்கள் பிம் அதாவது ஒரு சில சைன்லாம் காமிச்சு அது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு 13 கொஷின்ஸ் இருக்கும். அந்த பேப்பருமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ஷோ மீ டெல் மீ கொஷின்ஸ் வந்துட்டு 1 or 2 கொஷின்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்டரே வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வண்டியே ஓட்டி காமிப்பீங்க. 40 minutes நீங்கள் பக்கத்தில் இன்ஸ்ட்ரக்டரை வச்சுட்டு நீங்கள் வண்டி ஓட்டி காட்டணும். ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் கூட கண்டிப்பாக அது வந்துட்டு ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி எடுக்கும் போதே எல்லா பிளைண்ட் ஸ்பாட்டுமே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட் நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க.
ஸோ எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு எந்தெந்த டாபிக் நான் விட்டுருக்கேன், இல்லை முக்கியமான சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு சொல்லி தெரியல. ஆல்ரெடி எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. நான் தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லைனா கூட என் ஹஸ்பண்ட் ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாரு. இவ்வளோ மட்டும் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.